இன்றைக்கு இயேசுவின் உயிர்த்தெழுதலை தொடர்ந்து நடந்த சம்பவங்களை பைபிள்லேருந்து பார்க்க போகிறோம். அதில் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்குற ஆவிக்குரிய சத்தியங்களை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். எத்தனை பேர் கேட்க ஆயத்தமாக இருக்கிறீங்க? செய்தியை கேட்க வாசிங்க. மார்க் 16ஆம் அதிகாரம் 1, 2, 3ஆம் வசனத்தில் கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். ஹல்லேலூயா. இயேசு சொன்னபடியே உயிர் தெழுந்துட்டார். 3வது நாள் காலை 4 மணிக்கு 5 மணிக்கெல்லாம் கிடையாது. அவர் 12 மணி எப்படி நியூ இயர் ஆரம்பிக்கும் பொழுது கைத்தட்டி புதிய வருஷத்துக்குள் நுழைகிறோமோ அதே போல் பிறந்த அந்த புதிய நாள் பிறப்பே இயேசுவின் உயிர்த்தெழுதலாக இருந்தது. இந்த இயேசுடைய மரணத்தின் மேல் மரியாதை செலுத்தும்படியாக இந்த மகதலேனா மரியாள் சலோமே இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, காலையிலே அந்த மரித்த சடலத்துக்கு மரியாதை செலுத்தும்படி வாசனை திரவியங்களையும் சாம்பிராணியும் எடுத்துக்கொண்டு வந்து அவர்கள் அந்த சடலத்துக்கு சில காரியங்களை செய்யும்படி அவங்க வர்றாங்க. அநேக நேரங்களில் கர்த்தருடைய வார்த்தையை நம்பாமல் நாம் பாரம்பரியத்தையே செய்து கொண்டிருக்கிறோம். தேவன் இதை செய்வேன் என்று சொல்லுகிறார். அவருடைய நேரத்தையும் அவருடைய வார்த்தையை நாம் நம்பாமல் பழைய பாரம்பரிய முறையே நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இங்கு வரும்பொழுது உங்களுக்கு ஒரு பெரிய கவலை. என்ன கவலை? வாசிங்க. கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். இயேசு உயிர் தெழுந்துட்டாரு. கல்லறை அடைச்ச கல் எங்கே போச்சுன்னே தெரியாது. அதனால கவனிங்க, மத்தேயுல படிச்சிங்கன்னா சங்கிலி போட்டு கல்லறைக்கு சீல் வச்சு அரசாங்க முத்திரை போட்டு காவலாளிகள் ஜாம்பவான்களை நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. ஆனால் 1 மணி 12 மணிக்கு மேலே இயேசு உயிர் தெழுந்த உடனே அங்கே வந்த வெளிச்சம் தேவ தூதர்களை பார்த்து இந்த சேவர்கள் மயங்கி விழுந்து செத்து போன மாதிரி விழுந்தவன் தான். அப்புறம் என்ன நடந்தனே தெரியும், ஓடி போயிட்டானுங்க. அங்கே வந்து பெரிய வெடித்து சிதறுகிற ரிவைவல் நடந்திருக்குது. கல்லே கிடையாதுங்க. ஆனால் இவங்களுக்கு கவலை என்ன? கல்லை யாரு? அநேக நேரம் நம்ம கவலைப்படுவதற்கு காரணமே கிடையாது. இல்லாததை ஒன்றை யூகித்து கொண்டு என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? கவலை பட்டு கொண்டிருக்கிறோம், புலம்பிக் கொண்டிருக்கிறோம். கல்லை யார் தள்ளுவா? யார் என் கடன் பிரச்சனை தீர்ப்பா? யார் என் பிள்ளையை மாற்றுவா? யார் என்னுடைய தேவை சந்திப்பா? எல்லாவற்றையும் சிலுவையிலே செய்து முடித்து விட்டார். ஆனால் முடிக்கப்படாதது போல புலம்பிக் கொண்டிருக்கிறோம். சிலுவையிலே முடிந்தது என்று சொல்லும் பொழுது மனிதனுடைய எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு ஒரே அடியாக செலுத்தப்பட்டிருக்கிறது, டெட்டலிஸ்டா. ஆனால் அறியாமை, பயம், பாரம்பரியம் நம்மை சிறைக்குள்ளே வைத்து புலம்ப வைக்கிறது. கல்லை யார் தள்ளுவா? தேவையில்லாத கவலை, அன்வான்ட் ஒரிஸ். பிரச்சனையே இல்லாத கூட நிறைய பேர் பிரச்சனை இருக்கிற மாதிரியே பூதாகரப்படுத்தி புலம்பிக் கொண்டிருப்பாங்க. இமேஜினேஷன், கற்பனையில் அநேக நேரங்களில் நம்முடைய கவலைகளுக்கு காரணமே கிடையாது. இது வந்து சாத்தானுடைய ஒரு பொய்கள், இட்ஸ் எ இல்யூஷன், ஒரு மாயமான தோற்றம். எப்பொழுதுமே நெகட்டிவான ஒரு எதிர்மறையான எண்ணத்தையே வைத்து தேவன் செய்த அற்புதங்களையும் உயிர்த்தெழுதலையும் கண்ணை மறைத்து நம்மை புலம்ப வைக்கிறது. அதாவது கொண்டாட வேண்டியவர்கள் கல்லறைக்கு காலையில் எப்படி வந்திருக்கணும், 3ஆம் நாள் நான் உயிரோடு எழுந்திருப்பேன் என்று சொல்லியிருக்கிறாரு. அப்படின்னா கல்லறைக்கு ஒரு பெரிய கொண்டாட்டத்துக்கு ஓடி வந்திருக்க வேண்டியவர்கள் புலம்பிக் கொண்டு வருகிறாங்க. இன்றைக்கும் இயேசு செய்து முடித்ததை நம்பாமல் தங்கள் வாழ்க்கையிலே முடக்கப்பட்ட புலம்பலிலே வாழ்கிறவர்கள் உண்டு. நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. கல்லை யார் புரட்டி தள்ளுவார்கள்? ஏற்கனவே புரட்டி தள்ளப்பட்ட கல்லை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே முடிஞ்ச கதையை குறித்து, தீர்த்து வைத்த பிரச்சனையை குறித்து நாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். தீர்க்கப்படவில்லை என்பது போல
நான் யாரை பற்றியோ பேசுகிறேன், உங்களை பற்றி தான் பேசுகிறேன். உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் எதெல்லாம் இன்றைக்கி பிரச்சனை நினைக்கிறீங்களோ அதெல்லாம் சிலுவையிலே ஒட்டுமொத்தமாக முடித்திருக்கிறார், காலி பண்ணியிருக்கிறார். கல்லறையை காலி பண்ணவர் பிரச்சனையை காலி பண்ணியிருக்கிறார். கைத்தட்டி கத்த மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. மரணத்தையே காலி பண்ணியிருக்கிறாரு, சாத்தானை காலி பண்ணியிருக்கிறாரு, எல்லாவற்றையும் காலி பண்ணியிருக்கிறார். ஆனால் நாம் இல்லாததை இருக்கிறத போல ஊகித்து கொண்டிருக்கிறோம். worry is unwanted, useless. அடுத்த வசனம் வாசிங்க. அந்த கல் மிகவும் பெரிதாய். இப்போ எக்ஸ்பிளனேஷன் வேற நிறைய பேருக்கு இதுதான். என் பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனை பாஸ்டர், எங்கள் வீட்டுக்கார் ரொம்ப மோசமான பாஸ்டர், என் பிள்ளைங்க அடக்கவே மாட்டேங்கிறாங்க, எனக்கு கடன் இப்படியாக இருக்கு, எல்லாம் பிரச்சனையைத்தான் பெரிதாக பேசி கொண்டிருப்போம். ஆனால் பிரச்சனையெல்லாம் உடைத்து தள்ளுகிற பரிசுத்த ஆவியானவரை, தேவனுடைய வல்லமையை நாம் மட்டுப்படுத்துகிறோம், அதை நம்ப மறுக்கிறோம். அந்த கல் எப்படி இருந்ததா? பெரிதாய் இருந்தது. நீங்க பிரச்சனையை பார்க்கிற வரைக்கும் அது பெருசா தான் இருக்கும். ஆனா கண்களை ஏறெடுத்து கர்த்தரை பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிறபோது, கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. முதல்ல பிரச்சனையை பார்க்கிறதை விட்டுட்டு எதை பார்க்க வேண்டும்? கர்த்தரை பார்க்கணும். லிஃப்ட் அப் யுவர் ஐஸ். கண்களை ஏறெடுத்து, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடமிருந்து அவங்க ஏறெடுத்து பார்த்த பொழுது அது கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. அப்போ அது வரைக்கும் கவலைப்பட்டது பயனற்றது, அது வரைக்கும் புலம்பினது, எதிர்மறையாய் பேசினது தேவையற்றது. யார் புரட்டி தள்ளுவா? கல்ல நமக்கு எவன் புரட்டி தள்ளுவான்? அநேக நேரங்களில் தீர்ந்து விட்ட பிரச்சனையை நாம் இருப்பது போல யூகித்து கொண்டிருக்கிறோம். உங்க வியாதியான்ற சுகமாக்கிட்டாரு, ஆனா இருக்கிறது போல நீங்க இமேஜின் பண்றீங்க. இல்லாததை கூட உங்க பயம் கொண்டு வந்துடும். முதல் ஆராதனையில் ஜோசப் ஒரு உதாரணம் சொன்னார். ஒருத்தருக்கு உடம்புல ஒரு மாதிரி ரொம்ப வித்தியாசமான வியாதி பிரச்சனைலாம் இருக்கிற மாதிரினே, கேன்சராக இருக்குமோங்கிற ஒரு ஃபியர் இருந்தனால டாக்டர் போயிருக்கிறார். அவர் ஃபுல் ஹெல்த் செக்கப் பண்ணி ரிப்போர்ட் நாளைக்கு வாங்க அப்படின்ட்டு இருக்கிறார். இன்னொருத்தருக்கு உண்மையாகவே கேன்சர் இருந்துருக்குது, அவருக்கு என்ன லெவலில் இருக்குன்னு சொல்லி அதுக்கு ஒரு ஸ்கேன் எடுத்துக்கிறார். மறுநாள் காலையில் ரிப்போர்ட் வாசிக்கும் பொழுது டாக்டர்கிட்ட ரிப்போர்ட் மாறிடுச்சு. அந்த கேன்சர் பேஷண்ட்டுடைய ரிப்போர்ட் இவருக்கு வந்துச்சு, இவருடைய ரிப்போர்ட்டு அவருக்கு போயிடுச்சு. அப்போ இவரை பார்த்துட்டு பேர் சரவணன், இவன் பேர் ஏதோ ஒன்று வேறு ஏதோ அந்த எஸ்லேயே இருந்துருக்குது. இவன் தான் சொல்லிட்டு வச்சுட்டாரு, உங்களுக்கு உடம்புல இந்த மாதிரி இருக்குது, 4th ஸ்டேஜில் இருக்குது, அப்படி இருக்குது அப்படிங்கிறாரு. அவ்வளோதான். 3 மாதத்தில் இவருக்கு என்ன வந்துச்சு? கேன்சர் வந்து செத்தே போயிட்டார். ஆனால் இன்னொருத்தருக்கு இவருடைய ரிப்போர்ட் அவங்க போயிடுச்சுல்ல, 4வது ஸ்டேஜில் இருந்தில்ல, அதை பார்த்துட்டு யார் அவனுக்கு கேன்சர் இருக்குன்னு சொன்னால், உனக்கு கேன்சரும் கிடையாது, மண்ணாங்கட்டியும் கிடையாது, போ அப்படின்ட்டாரு. அவன் உடனே கேன்சரே இல்லை கேன்சர் சொல்லி அவன் சுகமாகி வெளியே போயிட்டான். கைத்தட்டி கத்திர மையப்படுதுங்க. இப்போ எங்கே கோளாறு? இல்லாததை நல்ல கவனிங்க. உடம்புல வியாதியை வர வைக்க முடியும், வியாதியை துரத்த முடியும். மைண்டு கரெக்டாக இருந்ததா? மனநிலை. அப்போ இங்க கல்லை தள்ளி போட்ட கல்லை இவங்க உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்கிறாங்க, யார் தள்ளி போடுவா? அங்கே பார்த்தா அங்கே உயிர்த்தெழுதல் நடந்திருக்குது. என்ன நடந்திருக்குது? உயிர்த்தெழுதல் நடந்திருக்குது. தெய்வம் சொன்னபடியே. தொடர்ந்து வாசிங்களேன். அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளையங்கி தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள், அவர் உயிர்த்தெழுந்தார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த. அவர் என்ன செய்தார்? உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம். எஸ். அடுத்த வசனம். உங்க வேலை என்ன தெரியுமா? நல்ல கவனிங்க. உங்க கல்லறைக்கு வராதீங்க, முதல்ல செத்த சபைக்கு வராதீங்க, கல்லறைக்கு வராதீங்க, இங்க வராதீங்க, இங்க வரக்கூடாது. என்ன சொல்றாரு? நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுருவிடத்திற்கும் போய் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். நீங்க என்ன செய்யணும்? போய் சொல்ல வேண்டும். இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார் என்று சொல்லுவதற்கு தான் உங்க வேலை. மரித்த இயேசுவை தேடாதீங்க, உயிர்த்தெழுந்த இயேசுவை பற்றி பிரகடனப்படுத்துங்கள். இயேசுவின் உயிர்த்தெழுதல் நல்ல கவனிங்க. பார்க்கிறே ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? என் மீட்பர்
உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையில அற்புதமான ஸ்டேட்மெண்ட் இருக்குது. முதலாவது, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். உயிரோடு இருக்கிறவர் யாரோ ஆண்டவர் அல்ல, கடவுள் அல்ல, என்னுடைய மீட்பர், என் ரட்சகர், என்னை காப்பாற்றுகிறவர். என்னை காப்பாற்றுறவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் எனக்கு கவலையே கிடையாது. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. என்னை எந்த சிக்கலிருந்தும் காப்பாற்றுவார், எந்த சிறையிருப்பிலிருந்தும் காப்பார். மீட்பர், அவர் மீட்பதில் வல்லவர். ஆகையால நான் அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து சாட்சி சொல்வதுதான் என் வேலை. மரணத்தை பார்த்து புலம்புவதல்ல, உயிர்த்தெழுதலின் சாட்சிகளாய் வாழ தேவன் நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா. 11ஆம் வசனம் வாசிங்க. அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவளுக்கு காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்ட பொழுது நம்பவில்லை. அப்பா அடுத்த நல்ல கவனிங்க. அடுத்த ஒரு குரூப் இருக்குது. குரூப்பு நடக்காதது, நடந்து விட்டது நடக்காதது போல் உட்காந்து புலம்புறது, யார் தள்ளுவான்னு சொல்லி கேட்குறது, எல்லாம் எதிர்மறையாக பேசிகிட்டு இருக்கிற ஒரு குரூப்பு. அப்புறம் ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு தெளிவு கொடுக்குறாரு. அடுத்தது இவங்க போய் சொல்கிறாங்க, போய் சொல்லுங்கள் அப்படின்னு உடனே இந்த லேடிஸ் எல்லாம் போய் சீஷர்கிட்ட சொல்கிறாங்க. 3.5 வருஷம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அற்புதத்தெல்லாம் பார்த்து கை தட்டி விசில் அடிச்சிருந்தாங்கல்ல, அவங்ககிட்ட போய் சொல்கிறாங்க, நம்முடைய ரபி இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் தான் சொல்கிறாங்க. சொன்னால் அது என்ன செய்யலை, என்ன வேலை, நம்பலை. விசுவாசம் எப்படி வரும்? கேள்வினால் வரும். சொல்கிறத கேட்கறதுனால விசுவாசம் வரும். ஆனால் இங்கே எந்த அளவுக்கு அவங்க பயத்தினாலும் தோல்வியினாலும் இருந்த பொழுது ஒரு நற்செய்தியை கூட நம்ப முடியாத அளவுக்கு அவங்க பயந்திருந்தார்கள், நம்பவில்லை. இன்னைக்கு நல்ல செய்தியை சொன்னாலும் நம்புறதுக்கு ஆயத்தமாக இல்லை. அது எப்படி நடக்க போச்சு, அது எப்படி உயிர்த்தெழ முடியும், செத்தவன் எழுந்த கதை இல்லையே. இயேசு அவங்களோட ஊழியம் பண்ணும் பொழுது மரித்த லாசர் எழுப்பியிருக்கிறாரு, நாயினூர் விதவின் மகன் எழுப்பியிருக்கிறாரு, தலித்தாகுமின் எழுப்பியிருக்கிறாரு, 110 மகளை. இப்படிலாம் உயிரோடு எழுப்பின சாட்சியெல்லாம் பார்த்துட்டு இருந்தவங்க இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று சொன்னதை நம்பவில்லை. பல வருஷம் நீங்கள் விசுவாசியாக இருக்கலாம் ப்ரோ, பல வருடம் நீங்கள் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் தனிப்பட்ட அதிரடியான தாக்குதல்கள், போராட்டங்கள், பிரச்சனை வரும்பொழுது, பயம் வரும்பொழுது உங்களுக்குள்ளே நம்ப தயங்குவீர்கள். இயேசுவின் உயிர்த்தெழுதலை அவருடைய சொந்த சீஷர்கள் நம்பவில்லை. உலகத்தான் நம்பலங்கிறது மேட்டர் கிடையாதுங்க, சீஷர்கள் நம்பவில்லை என்பது இங்கு ஆச்சரியமான உண்மை. 13ஆம் வசனம் வாசிங்க. அவர்களும் போய் அதை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள், அவர்களையும் அவர்கள் நம்பவில்லை. போடு, அவர்களையும் அவர்கள் நம்பவில்லை. பொய் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்மளை பிடிச்சு வச்சிருக்குது. சத்தியத்தை நம்ப முடியாத அளவுக்கு பொய் நம்முடைய வாழ்க்கையை, மனதை அரண் கட்டி இருக்குது. நல்லா சொல்கிறேங்களுங்க, நம்முடைய தேவன் சூப்பர் நேச்சுரல் காட். கை தட்டுங்க ஹல்லேலூயா. அவருக்கு இயற்கைக்கு லாஜிக்கில் வேலை செய்யவில்லை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில், மூளை அறிவுக்கு அப்பால் அற்புதங்களை செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. தேவன் ஒரு காரியத்தை செய்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது நம்ப முடியாத அளவுக்கு இருக்கிறோம்னா நாம் அறியாமைக்குள், இருளுக்குள்ளே இருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. சரி, என்னைய மாதிரி நான் இயேசுவா இருந்திருந்தா இவங்களாம் என்ன பண்ணிருப்பேன்? அடுத்த வசனம் வாசிங்க. அதன் பின்பு 11 போஜன பந்தியில் இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர்த்தெழுந்திருந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமல் போன நிமித்தம் அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். தேவன் சொன்னதை செய்கிறாரு, செய்கிறத பார்த்த பிறகு நம்ப முடியல. அவருங்க 11 பேர். நல்லா கவனிங்க, நான் இயேசுவை பற்றி என்ன சொல்ல வரேன்னா, நானாக இருந்திருந்தா டேய் என்ன சொன்னேன், என்ன பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லி 4 உதை போட்டிருப்பேன், பெரம்பெடுத்து பின்னிருப்பேன். ஆனால் இயேசு அவங்க லெவலுக்கு இறங்கி போய் அவங்களுக்கு 3வது முறை அவங்களுக்கு சாப்பிட்ற அவங்களுடைய ஒரே வீட்டுக்குள்ளே, பூட்டியிருந்த வீட்டுக்குள்ளே வந்து காட்சி கொடுத்து அவங்க நம்பாதது நிமித்தம் அவங்களை அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் கடிந்து கொண்டார். கரெக்ட் பண்ணுறார், எஜுகேட் பண்ணுறார், கண்ணை திறக்கிறார், போதிக்கிறார், கற்றுக் கொடுக்கிறார், ப்ரூவ் பண்ணுறார். ஸோ அநேக நேரங்களில்
யார் சொன்னாலும் நம்ம நம்ப மாட்டோம். இப்படி வர பாருங்க, அங்கே நடந்தது, அவங்க பார்த்தாங்க, அவங்களுக்கு கடன் பிரச்சனை கத்தை தீர்த்து கொடுத்தாரு, அந்த பிரதருக்கு சுகமாக்குனாரு, இந்த சிஸ்டருக்கு சுகமாக்குனாரு. இதெல்லாம் இருந்தாலும் உங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் ஒரு என்கவுண்டர் உண்டாகணும். கையை தட்டு, ஹல்லேலூயா. அது தேவை. அந்த அப்படி ஒரு என்கவுண்டர் உண்டாச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் இயேசுவை மறுதலிக்க மாட்டீங்க, இயேசுவுக்கு சாட்சியாக இருப்பீர்கள். இப்போ கூட சொல்கிறேன், யாருக்கோ நடந்ததை கேட்டுக்கிட்டு கைத்திட்டு இருக்காதீங்க. என் வாழ்க்கையில் நான் ஒரு சந்திப்பை நான் பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க, கேளுங்க. இவங்க ஒரு பக்கம் நம்பாமல் போனது கடினமான காரியமாக இருந்தாலும் அவர்களை நம்ப வைப்பதற்காக தேவன் ஒரு சந்திப்பு கொடுத்தார். இயேசுவை நல்ல கவனிங்க, புறக்கணித்தவர்களை கூட தேவன் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். ஒரு என்கவுண்டர் வரணும். அதுக்கு பிறகு அவங்க வாழ்க்கையில் ஆண்டவருக்காக உயிருள்ள சாட்சியாக இருந்தாங்க. அடுத்த வசனம் வாசிங்க. பின்பு அவர்கள் நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசமுள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களான என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். அடுத்த 2 வசனம் வாசிக்கலாமா? இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலதுபார்சத்தில் உட்கார்ந்தார். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியையை நடப்பித்து அவர்களால் அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை கர்த்தர் உங்களுடைய ஒரு சந்திப்பு வரும் பொழுது, உங்கள் வாழ்க்கை ஒரு இயேசுவோடு சந்திப்பு நிகழும் பொழுது அத்தோடு அது முடியலை. அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு ஊழியமே ஆரம்பிக்குது. புறப்பட்டு போங்க. கடைசி வசனம் எப்படி முடியுதுன்னா, அவர்களால் நடந்த அடையாளங்களினால் வசனத்தை உறுதிப்படுத்தினார். நல்லா சொல்லுங்க, இயேசுவை அறிவிக்கிற ஊழியம் அல்ல, இயேசுவை நிரூபிக்கிற ஊழியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு நீங்கள் சாட்சிகள் சொன்னா அதை நிரூபித்து காட்டுவதற்கு தேவன் வல்லமை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உயிருள்ளவர் என்பதற்கு உங்கள் மூலமாக தேவன் ப்ரூஃப் பண்ண விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கையில் முதல்ல ப்ரூஃப் பண்ணி தெளிவுபடுத்துகிறாரு. ரெண்டாவது, உங்கள் மூலமாய் ஆண்டவர் தன்னுடைய வசனத்தை உறுதிப்படுத்துகிறார் அற்புத அடையாளத்தினால. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கையை உயர்த்தி காட்டுங்க. கர்த்தர் சொல்றாரு, வருகிற நாட்களில் உங்கள் கைகளினாலே அற்புதங்கள் நடக்கும், அதனால் தேவனுடைய வார்த்தை உறுதிப்படுத்தப்படும். இந்த பிரசங்கம் என்ற வார்த்தை உண்மை உள்ளது என்பதற்கு ப்ரூஃப் மிரக்கிள் நடக்கும். அல்லேலூயா. அற்புத அடையாளத்தினாலே தன்னுடைய வார்த்தையை அவர் உறுதிப்படுத்துவார். ஆமென். சூப்பர். லூக்கா வரலாம். லூக்கா 24ஆம் அதிகாரத்தில் இங்கேயும் அவர்கள் நம்பவில்லை, நம்ப மறுக்கிறார்கள். ஆண்டவர் அவர்களை தெளிவுபடுத்துகிறார். 11ஆம் வசனம் வாசி. பெண்கள் போய் சொல்றாங்க. இந்த பெண்களுக்கு இருந்த இந்த வாஞ்ச ஆண்களுக்கு இல்லை. அநேக நேரங்களில் ஆண்களை நம்ம தைரியசாலின்னு நினைக்கிறோம். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 11 பேரும் இயேசுவை கொன்னுட்டாங்க, இனி அடுத்தாக்க நம்ம தலைக்கு தான் கண் வைக்கிறாங்கன்னு சொல்லி இவங்க பயந்து ஒளிந்து பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. ஆனால் 3ஆவது நாள் அதிகாலையிலே உயிர்த்தெழுதலை நம்பினாங்களோ இல்லையோ, அந்த சடலத்துக்கையாவது நம்ம நறுமணம் கொடுப்போம் சொல்லி தைரியமாய் போனவர்கள் பெண்கள், முதலாவது தரிசனம் பார்த்தவர்கள் பெண்கள், சுவிசேஷத்தை கேட்ட பெண்கள், அவங்க போய் அறிவித்தது பெண்கள் தான். ஆனால் அவங்க சொன்னதை இவங்க என்ன செய்யலை, நம்பலை. இவங்க பேச்சு வீண் பேச்சாக இருந்ததுதான். 15ஆம் வசனம் வாசிங்க. இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். அவங்கள்ட்ட கேட்குறாரு. இங்கே ஒரு பெரிய கான்வர்சேஷன் நடக்குது எம்மா ஒரு சிஷ்யர்களுக்கு. அப்போ அவங்ககிட்ட கேட்குறாங்க, நீங்கள் என்ன பேசிட்டு போகிறீங்க? இல்லை, இயேசுவான ஒருத்தர் வந்தார், பயங்கரமாக தீர்க்கதரிசியாக இருந்தார், அற்புதம் செய்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுப்ப சொன்னார், எல்லோரும் அவரை கொண்டுட்டாங்க. அவங்களோட உயிர்த்தெழுதலை சில ஸ்திரீகள் பார்த்துட்டு சொன்னாங்க, அவரையோ காணவில்லை என்றார்கள். 24ஆம் வசனம். 24ஆம் வசனம்.
இடத்துக்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையோ காணவில்லை என்றார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்கள். தீர்க்கதரிசிகள் சொல்லத விசுவாசிக்க முடியாமல் இருக்கிறவங்க புத்தி இல்ல மந்த இருதயம் உள்ளவர்களே. கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். புரியாம இருக்கிறாங்கன்னா புரிய வைக்கிறதுக்காக ஆண்டு ட்ரை பண்றார். நான் ஒரு கேள்வி கேட்டேன், 3 நாள் கூட நம்ப முடியல பாருங்க. 3 நாளைக்கு முன்னாடி தான் திருவிருந்து கொடுத்து சொல்றாரு, என்னைய சிலுவையில் அடிப்பாங்க, நான் 3ஆம் நாள் உயிரோடு எழுமைன்னு சொன்னாரு. 3 நாள் கூட நம்பலைங்க. ஆண்டவர் சொன்ன வார்த்தை சரி, 3ஆவது நாள் பார்த்துக்கிட்டு நடக்கலை, 10 நாள் பார்த்தோம், 20 நாள் பார்த்தோம், 5 மாதம் பார்த்தோம், சரி அப்படி தூக்கி போட்டு போனால் பரவாயில்ல. சொன்னது 3ஆவது நாள். அந்த 3ஆவது நாள் கூட அவங்களால நம்ப முடியல. இப்போ வந்து காலியாக இருக்குன்னு சொல்கிறாங்க கல்ற, அப்போ கூட சொல்லிக்கிட்டாங்க, இப்படிலாம் பேசிக்கிட்டாங்க. அப்போ தான் விடுறாரு செவில்ல, புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களை விவரித்து காமிக்கிறார். இதெல்லாம் எழுதியிருக்குதுல்ல, நிறைவேறலையா? தொடர்ந்து வாசிங்க. அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். அவர்கள் அவர்களை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். அவர்களோடு அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அப்பத்தை பிட்டு ஆசீர்வதித்து கொடுத்தார், அப்பொழுது கண்கள் திறக்கப்பட்டது. அப்போ அப்பத்தை பிக்கிறது என்றால் தேவனுடைய வார்த்தையை அவங்களை விளக்கி காட்டின பொழுது அவங்களுக்கு தெரிஞ்சது சரீரம் பிக்கப்பட்ட சரீரத்துக்கு அடையாளமான. அப்போ கண்கள் திறந்தது. அப்போ நல்லா சொல்லணும்னா, புரியாத அவர்களை புரியாமலே விட்டுட்டு போகலை, அவங்க புரிகிற வரைக்கும் அவங்கள பெர்சியூ பண்ணுறார், பின்தொடர்கிறார், தொடர்ந்து புரிய வைக்கிறார். அப்பொழுது அவர்களை கண்டார்கள். ஹல்லேலூயா. நம்ப முடியவில்லை என்று சொன்னாலும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றார், அவர்களை புரிய வைத்தார். அப்புறம் அவர் காணாமல் போயிட்டார் அப்படின்னு போட்டுக்குது. காணாமல் போயிட்டார், எங்கே போயிட்டார் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா 36ஆம் வசனம் பதில் போட்டிருக்குது. இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசுதாமே அவர்கள் நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. காணாம எங்கேயோ போகல, அவர்கள் நடுவிலே. சொல்லுங்க எல்லாரும், அவர்கள் நடுவிலே. காணாம போயினா எங்க போயிட்டார் நினைக்காதீங்க, அவர் உங்களுக்குள்ளே வந்திருக்கிறார், உங்களுக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார் என்பதுதான் உண்மை. இயேசுவை நாம் தேடுகிறோம், அவர் நம் நடுவில் இருக்கிறார், நமக்குள் இருக்கிறார். அவங்க சந்தேகத்தில் தெளிவுபடுத்துறாருங்க. அடுத்த 2 வசனம் கூட வாசிங்களேன். அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? எவ்வளவு இன்டென்ஷனலா, எவ்வளோ பர்சனலாக டீல் பண்ணுறாரு பாருங்க. ஏன் கலங்குறீங்க, ஏன் சந்தேகம் எழும்புகிறது? நான் தான் என்று அறியும்படிக்கு. அடுத்த வசனம், நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள், நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில். வசனம் எப்படி போட்டிருக்குது? ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல். நல்லா கவனிங்க, வந்து பிசிக்கலா நின்று ப்ரூவ் பண்றாரு அப்படின்னு ஆச்சரியப்பட்டுட்டு என்ன போட்டிருக்குது? விசுவாசியாமல். நம்ப முடியல. நல்லா கவனிங்க, நற்செய்தி என்ன தெரியுமா? நம்ப முடியாத அளவுக்கு உண்மையாக இருக்கும். கைத்தட்டுங்க, ஹல்லேலூயா. நம்ப முடியாத அளவுக்கு, நடக்கவே முடியாதது நடந்துவிடும், அந்த அளவுக்கு ஆச்சரியமாய், டூ குட் டு பி ட்ரூ காஸ்பல். ஆச்சரியப்பட்டு நம்ப முடியாத அளவுக்கு இருந்தாங்க. ஆனால் இவங்க நம்புறாங்களோ நம்பலையோ, உண்மை உண்மைதான், சத்தியம் சத்தியம்தான். வாசிக்க தொடர்ந்து. புசிக்கிறதற்கு ஏதாவது இங்கே உண்டா என்று அவர்களிடத்தில் கேட்டார். அப்பொழுது பொரித்த மீன் கண்டத்தையும் தேன்கூட்டு துணிக்கையும் அவருக்கு கொடுத்தார்கள். அவைகளை அவர் வாங்கி அவர்களுக்கு முன்பாக புசித்து. 46 வாசிங்க. 46. எழுதியிருக்கிற
எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதா இருக்கிறது. ஸோ அவங்க எதனால பயந்தாங்கங்கிறதுடைய நியாயமான காரணத்தை அவர் அறிந்திருந்தார். ஆகையால அவங்களை அவர் சபிக்கவில்லை, அவர்களுடைய நிலவரத்தை புரிந்து கொண்டார். சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் பயங்கரமான காரியங்கள் நடக்கும் பொழுது நம்ம தயங்குகிறோம், முடியாத அளவுக்கு நம்ம அவிசுவாசிக்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் அதை அற்பமாக எண்ணாமல் புரிய வைக்கிறார், பலப்படுத்துகிறார், உறுதிப்படுத்துகிறார், தைரியப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ரொம்ப வீக்கான ஆட்களை தான் இருந்திருக்கிறாங்க சீஷர்கள். ரொம்ப பெரிய ஸ்பிரிச்சுவல் ஜெயண்ட்லாம் கிடையாது. ஆனால் அந்த பலவீனமான ஆட்களுக்கும் தேவன் பொறுமையாக இருந்து அவர்களை பலப்படுத்தி, திடப்படுத்தி, ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அநேக நேரங்களில் மனிதர்களைப் போல தேவன் நம்மை கையாளுவதில்லை. சில நேரம் பாருங்கள், இப்படிப்பட்ட ஒரு நபராக இருந்தால் இவெல்லாம் கழிச்சு கட்டி, இவனெல்லாம் ஏற கட்டி, இவனெல்லாம் துரத்தி விடுன்னு சொல்லி பொதுவாக நம்ம துரத்திடுவோம். ஆனால் தேவன் நம்முடைய இயலாமை, நம்முடைய அறியாமை எல்லாவற்றையும் அவர் புரிந்திருக்கிறார். அதற்கு அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சூப்பர். அதில் நிறைய அப்படியே உள்ளே போகலாம். எனக்கு நேரம் இங்கே வந்துருங்க, யோவான் வந்துருங்க. யோவானில் இந்த உயிர்த்தெழுதலை தொடர்ந்து நடந்த சம்பவத்தை பார்க்கலாம். 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மரியாள் கல்லறையின் அருகே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால்மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருப்பதை கண்டார். நீ பாருங்க, இங்க மரியாள் இயேசுவின் கல்லறை, இயேசுவின் மரித்த சடலத்துக்கு மரியாதை செலுத்தும்படி வந்திருக்கிறாள். கல்லை புரட்டி போட்டிருக்குது. இப்போ உள்ள போய் பார்க்குறா, பாடி இல்லை. இப்போ அழுதுட்டு இருக்கிறா. நிறைய நேரங்களில் நம்முடைய அழுகையெல்லாம் பிரயோஜனம் இல்லாத அழுகையாக இருக்குது. இங்கே வந்து அழுதுட்டு இருக்கிறா, தேவையில்லாத ஒரு அழுகை. நான் இப்படி எழுதிக்கிறேன், அன்வான்ட் கிரை. இன்னைக்கு நிறைய பெண்கள் கூட தேவையில்லாமல் அழுதுட்டு இருப்பாங்க, பிரச்சனையே இருக்காது, நினைச்சிட்டு இருப்பாங்க. உங்களை பற்றி தான் சொல்கிறேன், சொல்லுங்கள். அழுதுகிட்டு இருப்பாங்க. உண்மையிலே நிஜம் என்ன, சத்தியம் என்ன என்கிற அறிவு தெளிவு இல்லாததுனால அறியாமை நம்மளை அள வைக்கிறது. இங்க அழுதுட்டு இருக்கிறா. நானா இருந்திருந்தா இங்க வா, எதுக்கு அழுதப்போ அப்படின்னு பளிர் பளிர் என்று விட்டுருப்பேன். ஆனால் நம்ம ஆண்டவர் ரொம்ப ஜென்டில் காட். அடுத்த வசனம் வாசிங்க. அவர்கள் அவளை நோக்கி இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால்மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருப்பதை கண்டால் அவர்கள் அவளை நோக்கி ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் என்றார்கள். எவ்வளவு பொறுமையா இருக்கா பாருங்க. ஏன் ஏமாள்ற? இப்போ கதை தொடர்ந்து பாருங்க, வாசிங்க. அவள் என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய். சார் உங்களுக்கு தெரியுமா சார், இங்க ஒரு கதை, ஒரு ஸ்டோரி பில்டப் பண்றா. என்ன பண்றா உங்களுக்கு தெரியுமா சார், எங்க ஆண்டவர் பாடியை. அப்படியாம்மா, சொல்லுமா, வேற என்ன? சொல்லுங்க, வாசிங்க. அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றார். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டார். நல்லா கவனிங்க. நீங்க அவிசுவாசத்திலையும் புலம்பலையும் அழுகையிலும் இருந்தா இயேசுவே வந்து நின்னா கூட கண்ணு தெரியாது. அழுகை, கவலை உங்கள் மனதை ஆளுகை செய்யும் பொழுது இயேசுவே உயிருள்ளவராக வந்து நின்றாலும் அவரை பார்க்க விடாதபடி உங்கள் கண்கள் மறைக்கப்படுகிறது. அறியாமையில் அழுறோம், அழுகையில் தப்பா வேற பேசுறோம். வாசிங்க. ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தார். பாத்தீங்களா, அழுதுட்டு இருக்கறனால, அறியாம இருக்கறனால இயேசுவை கூட அறிய முடியல. இயேசு அவளை பார்த்து ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். நீ பாருங்க, நம்மால் பாருங்க எவ்வளவு பொறுமையா இருக்கிறாரு. ஏற்கனவே முதல்ல 2 அசிஸ்டண்ட்டை பார்த்து, தூதர்களை பார்த்து விட்டாரு. அவங்க சொல்றாங்க ஏம்மா அழுறன்னு கேட்டா, இப்போ இவரும் கேட்கிறாரு ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறார். இப்போ எப்படி யோசிக்குது, அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி. நிப்பாட்டுங்க. நீங்கள் ஒரியில் இருந்தீங்கன்னா, நீங்கள் அழுகையில் இருந்தீங்கன்னா இயேசுவை எப்படி பார்ப்பீங்க? இப்படி தான் பார்ப்பீங்க. உங்கள் கண்ணு வந்து பிளர்ராக இருக்கும், ஆள் மாறாட்டம், ஆள் வேற ஆள் மாதிரி தெரியும். நல்ல ஆள் கெட்டாளா தெரியும், பிள்ளை பேயா தெரியும், புருஷன்
புரியலையா உங்களுக்கு? பிசாசு இன்டர்பிரேஷன் வருது பாருங்க. முதல்ல உங்களுக்குள்ள தெளிவு இல்லைன்னா எல்லாமே அந்த பயந்த அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம். இப்போ இயேசுவை பார்த்து எப்படி பார்க்குறாரு? தோட்டக்காரர் படி. இவர்கிட்ட வேற ஒரு கேள்வி கதை போது பாருங்க, வாசிங்க. ஐயா நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானா? இது வேறையா? என் மேல ஏமா கம்ப்ளைண்ட் பண்ற? எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன் என்றார். நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன். இப்போ இந்த சார் போட்டு பேசினா வேலைக்கு ஆகாது, ஸ்திரியன் போட்டு பேசினா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி அவ லாங்குவேஜுக்கு வர்றாரு. மரியாளே என்றார். உடனே பல்ப் எரியுது. என்னைக்கு? லாசர் உயிர்த்தெழும் பொழுது, மரியாள் வீட்டுக்கு அங்கே பெத்தானிக்கு சாப்பிட வரும் பொழுதெல்லாம் தன்னுடைய நண்பர்களைப் போல சிநேகிதராக இருந்தவங்க பேசும் பொழுது பேர் சொல்லி கூப்பிட்டாங்கல்ல, மரியாளே, லாசருவே, மார்த்தாளே, மார்த்தாளே ஏன் கலங்குகிற? மரியாள் தன்னை விட்டு எடுபடாத அந்த டோன்ல பேசுகிறாரு. மரியாளே சொன்ன உடனே அப்பந்தான் அவளுக்கு அவருடைய ஐடென்டிட்டி புரியுது. திரும்பி பார்க்கிறா. என்ன சொல்றா? ரபூனி. ரபூனி என்றால் என்ன அர்த்தம்? போதகரன் என்ன தெரியுமா? கண்ணை திறக்கிறவரே, கற்றுக் கொடுக்கிறவரே, புரிய வைக்கிறவரே. நான் குருடனா இருந்தாலும், நான் புரியாம இருந்தாலும், நான் அறவேக்கடா இருந்தாலும், நான் கண்ணு பார்வை கோளாறு இருந்தாலும் என் மேல பொறுமையா இருந்து என்னைய புரிய வைக்கிற போதகரே. கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஆமென். கற்றுத்தருபவர், கண்களை திறந்து விடுகிறவர். உங்கள் லாங்குவேஜுக்கு அவர் இறங்கி வருவார். உங்கள் லெவலுக்கு இறங்கி வந்து உங்களை புரிய வைப்பார். ஹல்லேலூயா. இந்த பேனிக் அப்படின்னு சொல்கிறாங்க. பேனிக், பயந்துட்டா, கவலை வந்துட்டா நிறைய நேரங்களில் எல்லாமே நெகட்டிவாக நமக்கு தெரியும். ஆனால் குடும்பத்தில் மற்றவங்கெல்லாம் இப்படி நம்ம நினைக்கும் பொழுது நம்மளை இன்னும் புறக்கணிச்சிருவாங்க, மட்டம் தட்டிடுவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து பாருங்க, அப்படி ஒரு டிப்ரெஷனில் ஒரு காயத்துக்குள்ளே போகும் பொழுது அவள் லெவலுக்கு இறங்கி வந்து அவளை ரெஸ்டோர் பண்ணுறார். ஹல்லேலூயா. என்ன பண்ணுறாரு? ரெஸ்டோர் பண்ணுறார், மறுசீரமைக்கிறார். இப்போ சொல்லுங்களேங்க, உங்கள் கணவன், உங்கள் மனைவி, பிள்ளைங்க கூட உங்க புரியாமல் இருக்கலாம். கர்த்தர் உங்களை புரிந்து கொண்டிருக்கிறார். உங்கள் லெவலுக்கு வந்து உங்களை புரிய வைப்பார். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆகையில ஒரு நாளும் நீங்கள் சோர்ந்து விடாதீங்க. உங்கள் லெவலுக்கு வந்து அவர் உங்களை தட்டி தூக்கி நிறுத்த வல்லவராயிருக்கிறார். ஆமென். இப்போ வாசிங்க 19ஆம் வசனம். இயேசு வாரத்தின் முதலாம் நாளாகிய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். என்ன வீட்டுக்குள்ள வந்துட்டாரு? பூட்டி இருக்கிற வீட்டுக்குள்ள. ஒரு வார்த்தை சொல்றேங்களுங்க, உங்களுடைய இன்விடேஷன் இல்லாமலே உங்க வாழ்க்கைக்குள்ள வருவார். கைத்தட்டு கைத்தட்டு கைத்தட்டு. ஹல்லேலூயா. அவர் வருவதற்கு ஒரு அழைப்பதும் தேவையில்லை, அப்பாயின்மெண்ட்டே தேவையில்லை. உங்க இன்விடேஷன் இல்லாமலே உங்க வாழ்க்கைக்குள்ள வருவார். ஆண்டவருக்கு அவ்வளவு அதிகாரம் இருக்கிறது. இவங்க பூட்டி இருக்கிறாங்க. ஏன்? யூதர்களுக்கு பயந்து இருக்கிறாங்க. இயேசுவை கொன்னுட்டாங்க, அடுத்தவங்களுடைய சீஷர்களாகிய நம்மளை தான் கொல்ல வர்றாங்கன்னு சொல்லி பயந்து போய் கதவை பூட்டி ஆண்கள் இருக்கிறாங்க. அந்த வீட்டுக்குள்ள, பூட்டி இருக்கிற வீட்டுக்குள்ள வந்துட்டாரு. ஜீசஸ் comes in your life without your invitation. நீ அழைப்பு கொடுக்காமலே உன் வீட்டுக்குள்ள வருவார். பைபிளை காமிக்கட்டுமா? பவுல் இயேசுவை இன்வைட் பண்ணலை. இன்னும் சொல்லப்போனால் இயேசு வெறுப்பாளனாக இருந்தான், இயேசுவுக்கு விரோதமாக இருந்தான், அவரை ஆராதிக்கிறவர்களை எல்லாம் சித்திரவதை பண்ணிட்டு இருந்தான். ஆனால் அவனுடைய அழைப்புதல் இல்லாமலே வெறுக்கிற, புறக்கணிக்கிற அவனுடைய வாழ்க்கையில அத்துமீறி உள்ளே வருகிறார். அவன் போற வழியில ஒரு என்கவுண்டர் பண்றாரு, அவனை கீழே விழ வைக்கிறாரு, அவன் வாழ்க்கைக்குள்ளே வந்துடுறாரு. இப்போ சொல்றேன் கேளுங்க, அவர் வருவதற்கு எந்த அனுமதியும் தேவையில்லை. நிறைய பேர் நினைக்கிறாங்க, இதோ வாசல் படியில் நின்று ஒருவன் திறந்தால் அது ஒரு ஸ்டைல், இன்னொரு ஸ்டைல் இருக்கு அவர்கிட்ட. உன்கிட்ட பெர்மிஷனே கேட்க மாட்டார், என்டர் ஆயிடுவார். அல்லேலூயா, ஆமென். உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க. ஒரு ஸ்தாபன தலைவர் இப்பொழுது இந்தியாவில் இருக்கிறாரு. அவர் ஒரு பிராமின், பயங்கரமான இந்து பற்று, ஆர்எஸ்எஸ் கிறிஸ்தவ வெறுப்பாளர். அவர் வீட்டுக்குள்ளே எப்பொழுதும் பூஜை புனஸ்காரமாக இருக்குது, வீடே புகை மண்டலமாக தான் இருக்கும்.
இயேசு அவர் ரொம்ப நேசித்தார். இயேசு அவர் நேசித்தார், அவர் இயேசுவை வெறுத்தார். ஒரு நாள் அவர் பூஜை எல்லாம் பண்ணிட்டு பெட்ரூமுக்கு வராரு. பெட்ரூமில் இயேசு உட்காந்துக்கிறார். பெட்ரூமில் கை காலெல்லாம் உதறி வேர்த்து போய் நல்லா தெரியுது அவர் இயேசு தான் தெரியுது. அவருடைய பார்வையே இவர் அப்படியே எல்லாத்தையும் போட்டு முழங்கால் படிட்டு சாஷ்டாங்கமாக விழுந்து ரட்சிக்கப்பட்டு ஊழியக்காரன் ஆயிட்டார். கரங்களை தட்டுங்க. நீ வேண்டாம் வராதன்னு சொன்னா கூட கையை தட்டு கையை தட்டு கையை தட்டு. இன்னைக்கு அதிகமான எழுப்புதல் ஈரானில் நடந்துட்டு இருக்குது. எங்க நடந்துட்டு இருக்குது? ஈரானில் நடந்துருக்கு. தெரியுமா? உலகத்தில் இன்னைக்கு அதிகமான மக்கள் ரட்சிக்கப்படுற அதிகமான மக்கள் ரட்சிக்கப்படுற ஈரான், இஸ்லாமிய நாடு. இஸ்லாமிய நாடுகளில் முகமதியர்கள் பயங்கரமான தீவிரவாதிகள், கிறிஸ்தவர்களுக்கு தான் அவங்க எதிராக இருக்கிறாங்க. ஆனால் அந்த நாட்டில் இன்றைக்கி நிறைய முல்லாக்கள் ரட்சிக்கப்படுறாங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு இஸ்லாமிய பள்ளிவாசனுடைய அந்த ஓதுகிறவர் காலை 4 மணிக்கு கார் எடுத்துகிட்டு போகிறார் தொழுகைக்கு. அவருடைய சீட்டில் இடது பக்க சீட்டில் இயேசு உட்காந்துக்கிறார். இயேசுவை திரும்பி பார்த்து உறைஞ்சி போய் அவருடைய கை கால்கள் ஆணியை பார்த்து ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு பாஸ்டராக இருக்கிறாரு. அல்லேலூயா. இன்விடேஷன்லாம் தேவையில்லை. என்ன தேவையில்லை? உன்னுடைய இன்விடேஷன் இல்லாமலே அவர் நினைச்சு வருவோம். வாழ்க்கைக்குள்ள எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. கரங்களை தட்டி ஆமை சொல்லுங்க. அல்லேலூயா. ஓகே, இப்போ 20ஆம் வசனத்துக்கு வரலாம். 20ஆம் வசனத்திலிருந்து அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். நல்ல கவனிங்க. கேள்விப்பட்டு விசுவாசிக்கல, உயிர்த்தெழுந்தார் சொன்னாங்க, அப்ப நம்பல. இப்போ கையை காலெல்லாம் பார்த்த பிறகு செய்கிறாங்க. இப்போ சீஷர்கள் ஒட்டுமொத்தம் எல்லாமே இருக்கிறாங்க. ஒரே ஒருத்தன் மிஸ் ஆயிட்டான். அவன் பேர் என்ன? தோமா. வாசிங்க தொடர்ந்து. இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். சூப்பர். இங்க ஒரு பாயிண்ட் டிப்ஸ் சொல்லிட்டு போறேன், கவனிங்க. மன்னிப்பை நீங்க ரிலீஸ் பண்ணாதான் உங்களுக்கு மன்னிப்பு ரிலீஸ் ஆகும். ஆமா சொல்லுங்க. புரியுதா புரியலையா? ஒரு கண்டெய்னரில் நிறைவாக பொருள் இருக்குது. இப்போ அடுத்த ஒரு பொருள் உள்ளே வரணும்னா உள்ளே இருக்கிறது என்ன செய்யணும்? வெளியே போகணும். நீங்கள் மற்றவங்களுக்கு மன்னிப்பை ரிலீஸ் பண்ணால் நீங்கள் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பை ரிசீவ் பண்ணுவீங்க. நீங்கள் மற்றவங்களுக்கு மன்னிப்பை ரிலீஸ் பண்ணலன்னா உங்களுக்கு என்ன ஆகாது? மன்னிப்பு ரிசீவ் ஆகாது. மன்னிப்பு உள்ளே வருவதற்கு இடமே இல்லை. நீங்கள் மன்னிப்பு என்ன செய்யணும்? வெளியே கொடுக்கணும். மற்றவங்களை ரிலீஸ் ஃபர்கிவ்னஸ், தென் ஒன்லி யூ ரிசீவ் ஃபர்கிவ்னஸ். உங்கள் வாழ்க்கையில் உங்களை காயப்படுத்துறவங்களை மன்னித்துருங்க. கர்த்தருடைய மன்னிப்பை நீங்கள் அனுபவிப்பீர்கள். அடுத்த வசனம் வாசிங்க. இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திதிமு என்னப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடன் கூட. இந்த 11 பேருக்கு தரிசனமும் இந்த ஒரு ஆள் மிஸ் ஆயிட்டான். இப்போ இவன்ட்ட சொல்றாங்க எல்லாரும். வாசிங்க அடுத்த வசனம். மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளில் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டாலொழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். சண்டி தந்த பத்திலா என்னது? சண்டி தந்த பத்திலா சில இப்படி இருக்கிறானுங்க. நான் பார்த்தா தான் நம்புவேன், நான் கையை விட்டு பார்க்கணும். ஏய் சொன்ன நம்ப மாட்டியா? நிறைய பேருக்கு நம்புங்க பிரதர், உங்களுக்கு கர்த்தர் அற்புதம் செய்வார், நம்புங்க பிரதர் ஏசப்பா சுகமாக்க வரணும். இல்லை, சுகமாக்கணும் தான் நீ அற்ப விசுவாசி. உனக்கு பேர் என்னது? அற்ப விசுவாசி. வாசிங்க. மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். இவனுக்காகவே அடுத்தாக்கள் ஆண்டவர் வராரு. இந்த ஒரு பையன் சந்தேகப்படுறான்னு சொல்லிட்டு நீ எல்லாம் மனுஷனா ஓடி பேரு, திரும்பி பார்க்காம ஓடி பேர் அப்படி சொல்லாம அவனுக்காக ஒரு ஸ்பெஷல் என்கவுண்டர் பண்றாரு. கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, எங்க திரும்பிட்டாரு? டேய் வடங்க. தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியா இராமல் விசுவாசியா இரு என்றார். சபைக்குள்ளே நிறைய பேர் இப்படி தான் உட்காந்துக்கிறாங்க. விசுவாசின் பேர் வச்சுக்கிறான். எப்படி உட்காந்துருக்கான்?
நம்ப மாட்டேன். பார்த்தா தான் நம்புவேன், தொட்டு பார்த்தா தான் நம்புவேன். ஆட சொல்றாரு, அவிசுவாசமாயிராமல் விசுவாசியாயிரு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், கொஞ்சம் கோவிச்சுக்கிட்டான்னு பரவாயில்ல சொல்லுங்க. அவிசுவாசி ஆயிராமல் விசுவாசி. விசுவாசி தானே பேர் வச்சுக்கிற, எப்படி இரு, உன் பேருக்காது கொஞ்சம் மரியாதையா இருந்துச்சு, விசுவாசியா இரு. தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே. பைபிளே சூப்பரான வார்த்தை. இயேசுவை முதலாக ஆண்டவராக தேவனாக அறிக்கையிட்டவர் தோமா. ஹல்லேலூயா. என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். அதோட முடியல கதை. இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. காணாதிருந்தும் என்னை விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். கண்டதுனால தான் விசுவாசிப்பேன்னு சொன்னா நீ அற்ப விசுவாசி. காணாம விசுவாசிச்சா நீ யாரு? பாக்கியவான். நீங்கள் நானும் இயேசுவை பார்க்கலங்க சரீர பிரகாரமா, ஆனால் இன்னைக்கு விசுவாசிக்கிற பாருங்க, நாமெல்லாம் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. அற்புதத்தை பார்த்தா தான் நம்புவேன், எனக்கு இது பண்ணதை இல்லை செய்வார். நம்புங்க, நீங்கள் பாக்கியவான்கள். உங்களுக்காக தேவன் அற்புதங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. கடைசி பாயிண்ட்டுக்கு வர்றேன். இதெல்லாம் நடந்து 1க்கு 2 3 தடவை அவருக்கு காட்சி கொடுக்குறாரு. அவர் உயிருள்ளவராக காட்டுறாரு. சிஷ்யர்களுக்கு பர்சனலாக வந்து அவங்களுக்கு இன்டர்வியூ பண்ணுறாரு. ஆனாலும் நல்லா கவனிங்க, இந்த பின்மாற்றங்கிறது, இந்த இடரல் வந்துட்டா, செட்பேக், நமக்கு சில நேரங்களில் எதிர்பாராத தோல்விகள், இழப்புகள், சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் பாதிப்பு வரும் பொழுது நம்முடைய மலை போல் இருக்கிற விசுவாசம் கூட தகர்ந்து தவிடுபடியாக மாறிடுது. ஆண்டவர் உயிருள்ளவராக வந்து அவங்க வீட்டுக்குள்ளே வந்து இப்படிலாம் கையை காலை காமிச்ச பிறகு கூட, சொல்கிறேன் கேளுங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில் கூட நல்ல பல வருடங்கள் ஆண்டுக்குள்ளே வளரவங்க ஒரு பாதிப்பு, ஒரு எதிர்பாராத இழப்பு, ஒரு தோல்வி வரும் பொழுது அவங்களுக்குள்ளே நடக்கிற அந்த செட்பேக், அந்த பின்னடைவை வந்து தூக்கி நிறுத்துவதற்கு பெரும்பாடாக இருக்குது. பாருங்க, இவ்வளவு நடந்திருக்குது, இவ்வளோத்துக்கு செட் பண்ணியிருக்கிறாரு, அவங்கள தைரியப்படுத்துறாரு. 21 அதிகாரம் 1 வசனம் படிங்க. இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். எதுக்கு வெளிப்படுத்தணும்? அங்க ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது. வெளிப்படுத்தின விவரமாவது, சீமோன் பேதுருவும் திதிமு எனப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டில் உள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் செபதேவின் குமாரரும் அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும் போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்க போகிறேன் என்றான். எங்க போறீங்கறா? மீன் பிடிக்க. பாத்தீங்களா, இவர் எங்க வந்து கூப்பிட்டாரு? மீன் பிடிக்கிற இடத்துல இருந்து தான், என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவங்க சொல்லி 3.5 வருஷம் வச்சு சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள், ரைட் லெஃப்ட் மிராக்கிள் செஞ்சு அவனை பலப்படுத்தி மரித்து உயிர் தெழுந்த பிறகு அவருக்கு உயிரெல்லாம் காணின பிறகும் அந்த செட்பேக், பேக் ஸ்லேடு பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னா, அவ்வளோ இதான பிறகு கூட இல்லைங்க, மறுபடியும் எல்லாம் ஆரம்பத்தில் நெருப்பாக இருந்த ஆட்கள்லாம் இடையில வந்த சில தோல்விகள், இழப்புகள், பாதிப்புகள் எப்படி ஆச்சுன்னா, என்ன தூக்கி விட்டாலும் எழுந்து நிற்க முடியாத அளவுக்கு ஒரு பின்னடைவு. நான் எங்கே போகிறேன்? போ, நான் சொல்கிறேன், போ. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. இங்கே பாருங்க, இவன் ஒருத்தன் போனால் போதாது, இவன் நல்லா கவனிங்க, பேக் ஸ்லைடிங் பீப்புளுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. ஒரு ஆள் பின்மாறும் பொழுது ஒரு கூட்டமே பின்னடைவுக்கு போகுது. உங்களுக்குள்ள இருக்கிற சோர்வு மற்றவங்களையும் பாதிக்கும். எப்படி விசுவாசம் மற்றவங்களை உற்சாகப்படுத்துமோ அதே போல சோர்வு மற்றவங்களை சோர்வடை பண்ணிடும். முறுமுறுப்பு முறுமுறுக்க வைக்கும், கசப்பு கசப்படை வச்சிடும். நாங்களும் வர்றோம் அப்படின்ட்டாங்க, எல்லாம் இப்போ டீமாக போயிட்டானுங்க. அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. பின்மாற்றத்தினுடைய ரிசல்ட் என்ன? என்ன கிடையாது? நோ ப்ராஃபிட், ஃபெயிலியர் தான். சரி, விடியற் காலமான போது இயேசு கரையிலே நின்றார். இங்க பாருங்க, இவன் எங்க இருக்கிறானோ அவனை தேடி யாரு வரா? நீங்க பூமியின் கடையாந்திரத்தில் போய் படுத்தாலும், பாதாளத்தில் படுக்க போட்டாலும் அங்கேயும் வருவேன். கையை தட்டு, ஹல்லேலூயா. இயேசுவே எனக்கு வேண்டான்னு சொன்னாலும் பூஜை ரூமுக்குள்ளே வந்து நிற்பார்.
அல்லேலூயா. எங்க வந்து நிற்பாரு? எங்க நிற்கிறீ அங்க வந்து நிற்பார். வாசிங்க. அவரை இயேசு என்று சீசர்கள் அறியாதிருந்தார். பின்மாட்டத்தில் இருந்தீங்கன்னா இயேசுவே வந்து நின்னா கூட என்ன தெரியாது, இயேசுவா தெரியாது. இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படகுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள். எங்கேயோ கேட்ட மாதிரி தெரியுது. படகுக்கு இது எங்க கேட்டது? 3.5 வருஷத்துக்கு முன்பதாக ஒரு மீன் இல்லாம வலையை அலசிட்டு இருக்கும்போது பேதுருட்ட சொன்னாரு, நீ வலதுபுறத்தில் என்ன போடு. அந்த எங்கேயோ கேட்ட குரலா இருக்குதே. வாசிங்க. நீங்கள் படகுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படி அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து, அவர் கர்த்தர் என்றார். வா, ஒருத்தனுக்கு பல்ப் எரிஞ்சிச்சு. அவர் யாரு? கர்த்தர். அவங்க என்ன பாருங்க காட்சி. அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தான் வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தபடியினால் தன் மேற்சட்டையை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தான். எப்படி இருக்கான் பாத்தீங்களா? எப்படி இருக்கான்? பின்மாட்டத்தில் போனா பிசாசு என்ன செஞ்சிடான்? எல்லாத்தையும் உறிஞ்சி விட்டுறான். வெக்கம் குதிச்சிட்டான். வாசிங்க. மற்ற சீஷர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழ தூரத்தில் இருந்தபடியினால் படகில் இருந்து கொண்டே மீன்கள் உள்ள படையை இழுத்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். இவங்க மீன் பிடிச்சிட்டு வந்து புசிக்கிறதுக்கு ஏதாகில உண்டான்னு கேட்டாரு. நீங்க எனக்கு சோறு கொடுங்கன்னு கேட்கிறாரு. ஆனா அவங்க வர்றதுக்கு முன்னாடி இவர் என்ன பண்ணி வச்சுக்கிறாரு? அப்பத்தையும் மீனையும் பொரிச்சு. நல்ல கவனிங்க. நீ மீன் பிடிச்சு தான் உனக்கு மீன் ஃப்ரை வரணும்ல. இது எதுவுமே இல்லாம சூப்பர் நேச்சுரலாவே நான் பொரிச்ச மீனை கொடுப்பேன். அல்லேலூயா. கடலுக்குள்ள வராமலே மீனை பிடிக்காமலே என்னால் என்ன கொடுக்க முடியும்? பொரிச்ச. ஆண்டவரை நீங்க நினைக்கிறீங்க இந்த ஃபார்முலா போட்டத்தானே என் வாழ்க்கை எப்படிலாம் வரும். எலியாவுக்கு பொரிச்ச இறைச்சியை கொடுத்தாருங்க அவரு. அவருக்கு எதையும் செய்ய அவருக்கு வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. இப்போ அவர் பொரிச்ச மீன் வச்சு உட்கார்ந்துக்கிறாரு. இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வா. ஆகையால் அவங்களை டிஸ்கரேஜ் பண்ணல. நீ உங்க பிடிச்ச மீனையும் கொண்டு வாங்க. அதையும் வாங்கி சீமோன் பேதுரு படகில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிளியவில்லை. இது ஒரு சூப்பர் நேச்சுரல் ஆகும். அவ்வளோ பெரிய மீன் இருந்தும் வலை அங்கே சூப்பர் 2 படகும் அமிழத்தக்கதாக வலை கிளியத்தக்கதாக மீன் பிடிச்சாங்க. வலை கிளியலை. இங்கேயும் 153 பெரிய மீன் இருந்தும் வலை கிளியவில்லை. சூப்பர் நேச்சுரல் நடந்தாலும் அதில் எந்த பாதிப்பு இருக்காது. அல்லேலூயா. சூப்பர். வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தர் என்று சீஷர்கள் அறிந்தபடியால் அவர்களில் ஒருவனும் நீர் யார் என்று இயேசு கிறிஸ்து இங்க ஒரு இன்விடேஷன் கொடுக்குறாரு. வாருங்கள் போஜனம். என்ன அர்த்தம் தெரியுமா? என் கூட ஃபெல்லோஷிப்பில் இரு. என் கூட நெருக்கமான யார் அங்கே சாப்பிட கூப்பிடுவோம்? வீட்டுக்கு யாரை சாப்பிட கூடுவீங்க? நெருக்கமாக இருக்கிறவங்கள தான். யாரை பிடிச்சிருக்குதோ, யாரை, அதாவது ஒரு வீட்டுக்குள்ளே கை நினைக்கிறாங்கனாலே அன்னிலேருந்து அந்த வீட்டுக்குள்ளே ஒரு உறவு ஆரம்பிச்சாச்சுன்னு அர்த்தம். அப்போ தேவன் நம்மளை போஜனம் பண்ண கூப்பிடுறாருன்னா என் கூட ஒரு நெருக்கமான உறவுக்கு வான்னு இன்வைட் பண்ணுறார். ஃபெல்லோஷிப்புக்கு வான்னு அவர் இன்வைட் பண்ணுறார். இப்போ அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாரு. இது 14ஆம் வசனம். இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு தம்முடைய சீஷருக்கு அருளின தரிசனங்களில் இது 3வது தரிசனம். உன்னைய ரெஸ்டோர் பண்றதுக்கு அவசியப்பட்டா 1 முறை 2 முறை 3 தடவை கூட உனக்காக தரிசனம் ஆவார். அல்லேலூயா. உனக்குள்ள சந்தேகமே இருக்கக்கூடாது. அடுத்த ஒரு டயலாக் போகுது. இதுதான் பைபிள்லே ஒரு அற்புதமான மேஜை டேபிள் டாக். வாசிங்க. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். நீ பாட்டுங்க, நிறைய நேரத்தில் இயேசு நம்மிடத்தில் அன்பாய் இருக்கிறார் என்கிற ஒரு சத்தியத்தை கட்டுக்கிறோம். இயேசு என்னை ரொம்ப நேசிக்கிறாருங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அது நம்முடைய வாழ்க்கையில் புரிந்த ஒன்று. ஆனால் இங்கே ஒரு அதிரடியான திருப்புமணியா கர்த்தர் நம்முடைய அன்புக்காக இயங்குகிற கடவுளா இருக்கிறார். அல்லேலூயா. நாம அவர் நம்மை நேசிக்கிறதை சிலுவையிலே நிரூபித்து காட்டினார். அது மட்டுமல்ல, அவர் நம்முடைய ஃபெல்லோஷிப்புக்காக, நம்முடைய அன்புக்காக, நீ இவர்கள் எல்லாரிலும் என்னிடத்தில் அன்பாய் ஏங்க
எவ்வளவு ஒரு எதிர்பார்ப்பு உள்ளவராக, உங்கள் அன்புக்காக ஏங்க. டூ யூ லவ் மீ? என்னை நேசிக்கிறாயா? நான் உன்னை இவ்வளவா நேசித்தன, உயிரை கொடுத்து, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா? இந்த வார்த்தை தான் இயேசுடைய பேதுருடைய வாழ்க்கையை தலைகளாய் மாற்றின ஒரு சம்பவம். அதுக்கு அவன் சொன்ன பதில பாருங்க. அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. அதை கவனிங்க. ஆண்டவரை நேசிக்கிறோம் அப்படி சொன்னா அவர் அதுக்கு நமக்கு கொடுக்குற ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா, எனக்காக ஒரு கூட்ட மக்களை இந்த ஃபெல்லோஷிப்பில் கொண்டு வா, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாய்க. நான் உன்னைய பராமரித்தது போல் எவ்வளவு மறுபடியும் நொண்டி ஆடாக இருந்தாலும் உன்னை தூக்கி நான் ரெஸ்டோர் பண்ணது மாதிரி, இதே போல் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீ ஒரு மெய்ப்பனாயிரு, அவங்கள பராமரித்து கட்டி எழுப்பு, அவங்கள வாழ்க்கையை வழிநடத்து, நான் உன்னை வழிநடத்துறது போல் அவங்களை வழிநடத்துன்னு சொல்லி ஆண்டவர் ஒரு பொறுப்பை கொடுக்குறார். அவருடைய அன்பை பெற்றவர்கள் அவருடைய அன்பை வழங்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா. வாசிங்க தொடர்ந்து. இரண்டாம் தரம் அவர் அவரை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக. முதலாவது ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, இரண்டாவது ஆடுகளை மேய்ப்பாயாக. அதாவது எளிமையான சிறுமையான பிள்ளைகளை அன்பு கொடுத்து, நான் உன்னிடத்துல எந்த நிபந்தனை இல்லாமல் உன்னை நேசித்து, உன்னுடைய பலவீனத்தையும் உன்னுடைய மறுதளிப்பையும் நான் எண்ணாமல், நான் உன்னிடத்துல பொறுமையாக இருந்து உன்னை கட்டி எழுப்பினது போல, இப்படிப்பட்ட குழந்தைத்தனத்தில் இருக்கிற பிள்ளைகளையும் ஆத்துமாக்களையும் நீ கட்டி எழுப்புவாயா, ஆடுகளை மேய்ப்பாயாக. மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடினால் பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன், நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். அவரை நேசிக்கிற பிள்ளைகள் கையில தான் ஊழியத்தை கொடுப்பார். கைத்தட்டுங்க. ஹல்லேலூயா. சின்ன பொறுப்பை கொடுப்பார். என் மந்தைகளை ஒரு சிறு, நல்ல கவனிங்க, அவர் உங்களை நேசிக்கிறதுல எந்த கேள்வியும் இல்லை. இப்போ நீங்கள் அவளை நேசிக்கிறீங்களா கர்த்தர் கேட்கும் பொழுது, நான் உங்களை நேசிக்கிறேன் நீங்கள் சொல்லும் பொழுது, கர்த்தர் உங்களை நம்பி ஒரு சிறு மந்தையை கொடுக்கிறார், ஒரு சண்டே ஸ்கூலில் கொடுக்கிறார், ஒரு கேர்சலில் கொடுக்கிறார், ஒரு கூட்ட வாலிபர்களுக்கு உன்னை ஒரு மெய்ப்பனாக வைக்கிறார், உன்னை நம்பி ஒரு சிறு மந்தையை கொடுக்கிறார். இந்த சின்ன ஆடுகளுக்கு நீ ஒரு மெய்ப்பனாயிரு, நான் ஒரு பிரதான மெய்ப்பனாக இருக்கிறேன், என்னையை போல நீயும் எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாமல் நிபந்தனை இல்லாமல் அன்பு காட்டி வழிநடத்தக்கூடிய ஒரு தேவ ஊழியனாய் மாற வேண்டும் என்று விரும்புகிறார். இங்கே இருக்கிற ஒரு சிலர் மேல் தேவனுடைய ஆவியை சொல்கிறார். அவர் உங்களை நிபந்தனை இல்லாமல் நேசித்திருக்கிறார். இப்போ அவர் உங்கள் அன்புக்காக இயங்குகிறார். நீ என்னை நேசிக்கிறாயான்னு கேட்குறாரு. நீங்கள் நேசிக்கிறேன் நீங்கள் பதில் சொல்லும்போது சொல்கிறாரு, என்னுடைய ஆடுகளை ஒரு கூட்ட மக்களுக்கு நீ ஒரு மெய்ப்பனாயிரும். தேவன் தன்னை நேசிக்கிறவர்களுக்கு தான் பொறுப்பை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவுக்கு ரசிகர்கள் நிறைய இருக்கலாம், இயேசுவிடத்தில் அற்புதங்களை பற்றி நிறைய இருக்கலாம், ஆனால் அவரை நேசிக்கிறவர்களுக்கு தான் தேவன் தன்னுடைய ஊழியத்தை கொடுக்கிறார். இன்றைக்கி காலையில் ஒரு சிலர் மேல் தேவன் தன்னுடைய பொறுப்பை வைக்க விரும்புகிறார். அந்த பொறுப்பு பேதுருவை போல உங்கள் மேல் இன்றைக்கி வைக்கிறார். நீங்கள் அவர் நேசித்தால் அவருக்காக நீங்கள் எதையாவது ஒரு சிறு ஆட்டுக்குட்டிகளையாக மேய்க்கக்கூடிய பொறுப்பை எடுப்பீர்கள். உங்கள் மூலமாக ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. கண்களை மூடி கர்த்தர் சொல்கிற வார்த்தைகள், அநேக நேரங்களில் நாம் மரியாளை போல யார் அந்த கல்லை புரட்டி தள்ளுவான் என்று நடந்து முடிந்த கரையை குறித்து நாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நடக்காதது போல நாம் பயந்து கொண்டிருக்கிறோம். கண்களை ஏறெடுத்து பார்த்த பொழுது கல் தள்ளப்பட்டிருந்தது. அநேக நேரங்களில் நாம் நம்ப மறுக்கிறோம், அவர்கள் சொன்ன பொழுது நம்பவில்லை. அநேக நேரங்களில் அழுது கொண்டிருக்கிறோம், காரணமில்லாமல் அழுது கொண்டிருக்கிறோம். ஏன் அழுகிறாய் என்று இயேசு கேட்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசுவை மரித்தவிடத்தில் தேடுவதனாலே அழுது கொண்டிருக்கிறான். இயேசு அவளை மரியாளே என்று கூப்பிட்டு தனிப்பட்ட விதத்திலே புரிய வைத்து அவளை ஆண்டவர் கண் திறந்து விட்டார். ஆவிக்குரிய குருட்டாட்டங்கள், ஆவிக்குரிய அறியாமைகளை எல்லாம் மாற்றி தேவன் நம்மளை புரிய வைக்கிறார். நம்ம லெவலுக்கு இறங்கி வந்து ஆண்டவர் நம்மளை புரிய வைக்கிறார். அது மட்டுமல்ல, நம்ப மறுத்த தோமாவுக்காக ஆண்டவர் மறுபடியும் தரிசனமாகி, ஹல்லேலூயா, கண்டு விசுவாசிக்கிறவனை பார்க்கிறோம், என்னை காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் என்று ஆண்டவர் சொன்னார். கடைசியாக பேதுருவிடத்தில் சொன்னார், இவர்கள் எல்லாரிடத்திலும் நீ இடத்தில் அன்பாயிருக்கிறாய் என்று கேட்கிறான்.
அன்பாயிருக்கிறவர்கள் கையில் ஆண்டவர் ஊழியத்தை கொடுக்கிறார். கைகளை வைத்து, ஆண்டவரே, இந்த காலவேளை தேவனுடைய அன்பு எங்கள் இருதயங்களை ஊற்றப்படுகிறது. நாங்கள் இயேசு எங்களை நேசிக்கிறார் என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் நாங்கள் இயேசுவை நேசிக்கிறோமா என்று கேள்விக்கு எங்களிடத்தில் பதிலை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவர், do you love me? என்னை நேசிக்கிறாயா? ஒரு காதலன் காதலியை பார்த்து கேட்கிற கேள்வி. ஆனால் இங்கு இயேசு தன்னுடைய சபையை பார்த்து கேட்கிறார். ஆதியில் இருந்த அன்பை விட்டாய். அநேக மனைவிமார்களுக்கு கணவன் மேல் உள்ள ஒரு வருத்தம், ஆதியில் இருந்த அன்பு இல்லை, முன்னாடி நேசிக்கிறது போல என்னை நேசிக்கலை என்கிற வருத்தம் உண்டு. அதே போல தான் இயேசு நம்முடைய அன்புக்காக இயங்குகிறவராய் நம்மை பார்த்து கேட்கிறார், நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா? அன்பாயிருந்தால் என் ஆடுகளை மேய்ப்பாயாக. ஹல்லேலூயா. கண்களை மூடி ஒரு நிமிஷம் நாம ஆராய்ந்த கர்த்தர் வருகிற நாட்களில் சின்ன சின்ன ஊழியங்களை உங்கள் கையிலே கொடுப்பார். அந்த கொஞ்ச பேருக்கு நீங்கள் உண்மையாக இருக்கும் பொழுது, தாவீதை போல அந்த கொஞ்ச ஆடுகளை மேய்த்த பொழுது கர்த்தர் அவனை தேசத்துக்கு ராஜாவாய் உயர்த்தினது போல அநேகத்துக்கு அதிகாரியாக மாற்றுவார். ஹல்லேலூயா. கையை வைத்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆமென் ஆண்டவரே, எங்கள் இருதயங்கள் நம்முடைய அன்பு ஊற்றப்படுவதாக. ஒருவேளை கடந்த நாட்கள் நடந்த நிறைய அசம்பாவிதங்கள், பாதிப்புகள், தோல்விகள், வருத்தங்கள் எங்களை நம்ப மறுக்கிறது, எங்கள் வாழ்க்கையை விசுவாசிக்க தயங்குகிறோம் ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே, இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு பாதிப்பில் இருந்தாலும், பேதுருவை போல மறுபடியும் மீன் பிடிக்க பின்மாட்டத்திலே போனாலும் எங்களை பின் தொடர்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் ஆண்டவரே. எங்களை மறுபடியும் தூக்கி நிறுத்த வல்லவராய் இருக்கிற உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி. உம்முடைய அன்பை நாங்கள் உணர்ந்தவர்களாக. ஹல்லேலூயா. சொல்லவும் கூடாது, சொன்னாலும் புரியாது இயேசுவின் தூய அன்பு, கிறிஸ்தேசுவின் தூய அன்பு. அள்ளவும் முடியாது, அள்ளினால் குறையாது இயேசுவின் தூய அன்பு, கிறிஸ்தேசுவின் தூய அன்பு. சபை பாடட்டும். சொல்லவும் கூடாது, சொன்னாலும் புரியாது இயேசுவின் தூய அன்பு, கிறிஸ்தேசுவின் தூய அன்பு. அள்ளவும் முடியாது, அள்ளினால் குறையாது இயேசுவின் தூய அன்பு, கிறிஸ்தேசுவின் தூய அன்பு. நான் அன்பை தேடி அலைந்தேன், நான் அன்பை தேடி அலைந்தேன். அன்பின் ஆழம் அதின் நீளம் அதை இயேசுவில் கண்டு கொண்டே, அவர் அன்பில் நான் கண்டு கொண்டேன். அன்பின் ஆழம் அதின் நீளம் அதை இயேசுவில் கண்டு கொண்டேன், அவர் அன்பில் நான் கண்டு கொண்டேன். சொல்லவும் கூடாது, சொன்னாலும் புரியாது இயேசுவின் தூய அன்பு, கிறிஸ்தேசுவின் தூய அன்பு. அள்ளவும் முடியாது, அள்ளினால் குறையாது இயேசுவின் தூய அன்பு, கிறிஸ்தேசுவின் தூய அன்பு. தேன் 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 தேடி தேனிலும் அமுதமே, தேன் 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 தேடி தேனிலும் அமுதமே. அவர் வார்த்தை வாக்கு தத்தம் அதை நம்பியே வாழ்ந்திடுவேன், அவர் அன்பில் மகிழ்ந்திடுவேன். அவர் வார்த்தை வாக்கு தத்தம் அதை நம்பியே வாழ்ந்திடுவேன்,
அவர் அன்பில் மகிழ்ந்திடுவேன். சபை பாடு. சொல்லவும் கூடாது, சொன்னாலும் புரியாது இயேசுவின் தூய அன்பு, கிறிஸ்தேசுவின் தூய அன்பு. அள்ளவும் முடியாது, அள்ளினால் குறையாது இயேசுவின் தூய அன்பு, கிறிஸ்தேசுவின் தூய அன்பு. நேசத்தின் சோகத்தில் மூழ்கினேனே, என்னை நானே தொலைத்து விட்டேன். உண்மை அன்பை கண்டு கொண்டேன், உயிரின் உயிராய் கலந்து விட்டேன். நேசத்தின் சோகத்தில் மூழ்கினேனே, என்னை நானே தொலைத்து விட்டேன். உண்மை அன்பை கண்டு கொண்டேன், உயிரின் உயிராய் கலந்து விட்டேன். தேவனுடைய அன்பு, நீ என்னை நேசிக்கிறாயா? இந்த உலகத்தில் எந்த தெய்வமும் கேட்காத ஒரு கேள்வி. நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா? என்னுடைய அன்பை நான் சிலுவையிலே காண்பித்து விட்டேன். உன்னுடைய அன்பை நான் காண விரும்புகிறேன். எல்லாரிடத்திலும் என்னை நேசியமா அன்பாயிருக்கிறாயா? கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன். ஆண்டவரே உம்மையே நான் நேசிக்கிறேன். ஆண்டவரே உம்மை தவிர வேற ஒரு நேசம் எங்கள் வாழ்க்கையில வேண்டாம். ஆண்டவரே இந்த உலகத்தில் இயேசுவை விட உங்களை யாரும் அதிகமாக நேசித்து விட முடியாது. அந்த அன்பு மட்டுமே நிரந்தரமானது, நிலையானது. அந்த அன்பை பெற்றவர்கள் எல்லாரையும் நேசிப்பார்கள், எல்லாரையும் மன்னிப்பார்கள். அந்த அன்பிலே நிறைந்திருக்க தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக நன்றி, நன்றி, நன்றி. பரலோகங்களில் வாசமாயிருக்கிற அன்பின் கர்த்தாவே, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனே, இந்த மனுமனுஷன் நம்முடைய ஆலயத்திலே கொண்டு வந்து துதிக்கவும் செபிக்கவும் இயேசுவின் உயிர்த்தெழுதலில் நடந்த நிகழ்வுகள், நபர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள், எங்களுக்கு கற்றுக் கொடுத்த சத்தியங்களுக்காக நன்றி. ஆண்டவரே மரியாளை போல யார் அந்த கல்லை புரட்டி தள்ளுவான் என்று தேவையில்லாத கவலை, தேவையில்லாத பயம், தேவையில்லாத புலம்பலை எங்கள் வாழ்க்கையை விட்டு எடுத்து போடுங்க. ஆண்டவரே நம்ப தயங்குகிற சிஷ்யர்களைப் போல இல்லாமல் கேள்விப்பட்ட பொழுதே நம்புகிற விசுவாசிகளாக எங்களை மாற்றுவீராக. கர்த்தாவே ஸ்தோத்திரம். பேதுருவை போல எங்கள் வாழ்க்கை நடந்த பாதிப்புகள், இழப்புகள், பின்மாற்றத்துக்களை கொண்டு போகாதபடி எங்களை மறுபடியும் தூக்கி நிறுத்துகிற ஆண்டுடைய அன்பிலே நாங்கள் நிலைத்திருக்க கிருபை தெரிவீராக. என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாய் என்றது போல உங்களை நேசிக்கிற கிருபை பெருகட்டும். ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இந்த அன்பு பெருகுவதாக, இவர்கள் இந்த அன்பு நிறைந்து வழிந்து போவதாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து சபை ஊழியங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். நம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்திருப்போம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே பரிசுத்தம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் பாதுகாப்பும் பராமரிப்பு நம் அனைவரோடும் வருகையும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.